ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, February 2025 கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் ஷார்ட் அண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி ப்ரைவேட்டாக அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கரெக்டாக ஹால் டிக்கெட் வந்து வந்துடும். சரிங்களா? கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு டோட்டோட இந்த அப்ளை பண்ணுற வெப்சைட்டுக்கு வந்து வந்துடுங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி வரலாம். வந்ததுக்கப்புறமா என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டைம் வந்து பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் லாகின் பண்ணுறதுக்கு. தென் இது வந்து கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் லாகின் பண்ணுறதுக்கு. அது இப்போ ஓப்பனில் இல்லை. இதுதான் நம்மளுக்கு வந்து வேணுமானது. அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, போர்ட்டல் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் 17 ஜனவரி 17 5 மணி வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. டேட்டா கரெக்ஷன் பீரியட் அண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் வித் அப்ளிகேஷன் நம்பர். ஓகே, எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் வந்து சப்மிட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து டேட்டா கரெக்ஷன் பீரியடும் தென் அப்ளிகேஷன் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இந்த வாட்டி புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? யாரெல்லாம் ஃபைனல் காப்பி எடுத்திருக்கீங்களோ அவங்களுக்கு தான் டேட்டா கரெக்ஷனுமே தென் ஜென்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் வித் அப்ளிகேஷன் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இதுவாகும். தென் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ளீஸ் என்ஷூர் கரெக்ட்னஸ் ஆஃப் டேட்டா அண்ட் இமேஜஸ் பிஃபோர் சப்மிஷன். சப்மிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ட்ரு பண்ணியிருக்கிற டேட்டா அண்ட் இமேஜஸ் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ஷன்ஸ் இன் நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர்ஸ் நேம் அண்ட் ஃபோட்டோ cannot be made ஆஃப்டர் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன். அதாவது ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நேம்லேயோ டேட் ஆஃப் பர்த்லேயோ ஃபாதர் நேம்லேயோ ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ண முடியாது. ஈவன் டேட்டா கரெக்ஷன் பீரியட்லையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆஃப்டர் டேட்டா கரெக்ஷன் பீரியட் ரெக்வஸ்ட் ஃபார் கரெக்ஷன்ஸ் இன் அப்ளிகேஷன் டேட்டா ஆர் இமேஜஸ் வில் நாட் பி அட்டெண்ட் அகைன். டேட்டா கரெக்ஷன் பீரியட்க்கு அப்புறமா எந்த சேஞ்சஸுமே வந்து இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வேறு என்ன சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான், ரீஃபண்ட் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகலை, ஓகே, நாட் பெய்டுன்னு காமிச்சினா கூட ரீஃபண்ட் வந்து கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இங்கே கீழே இருக்குது பாருங்கள், இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணணும். சரிங்களா? உங்களுடைய மெயிலை வந்து இந்த மெயில் ஐடிக்கு வந்து அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல இந்த கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் லாகின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இந்த யூசர் ரிஜிஸ்ட்ரேஷனில் போகணும். சப்போஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்குன்ற பட்சத்தில் யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு லாகின் பண்ண வேண்டியதுதான். இப்போ உங்ககிட்ட ஐடி இல்லை, இல்லைனா ஆல்ரெடி நான் ஐடி கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு மறந்து போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வேற ஒரு நம்பரில் புது நம்பரில் என்ன பண்ணால் யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மொபைல் நம்பர் கேட்குறாங்க. நீங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்ட் ஓடிபின்னு காட்டும், இல்லைனா இந்த நம்பர் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு காட்டும், இல்லைனா ஆல்ரெடி ஓடிபி சென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு காட்டும். ஓகேங்களா? ஆல்ரெடி நீங்கள் ஓடிபி ரிசீவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஓடிபி வந்து போடுங்க. சப்போஸ் ஆல்ரெடி இந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வேறு நம்பர் தான் போடணும். சரிங்களா? ஒரு 8 டிஜிட்டில் ஓடிபி வந்து வரும், அதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். அப்புறமா பாஸ்வேர்டு, அதே பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கிரியேட் யூசர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி யூசர் ஐடி கிரியேட் பண்ணிவிட்டோம் இந்த நம்பர்லன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் வந்து காட்டும். சரிங்களா? ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஓகே, யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கிரியேட் பண்ண யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா இதில் என்ட்ரு பண்ண போகிறீங்க, லாகின் கொடுக்க போகிறீங்க. ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் ஃபார் கவர்மெண்ட் ஆகஸ்ட் 2024 எக்ஸாமினேஷன் இருக்குது. இது இன்னும் நீங்கள் அப்டேட் பண்ணல. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஹார்ட் ரெஃப்ரெஷ் ஒரு வாட்டி வந்து கொடுங்க. ஓகேங்களா? ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கிளிக் டு ப்ரொசீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டும், ஜிடிஇ ரீவேல்யூஷன் ஆகஸ்ட் 2024. இதை எடுத்துருவாங்க இன்னும் கொஞ்சம் நாளில். ஜிடிஇ அப்ளிகேஷன் February 2025 சொல்லிட்டு இருக்கும். இதை தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். இது உங்களுக்கு காட்டலை அப்படின்னா நீங்கள் வேறு ப்ரௌசரில் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? மொபைல்லையும் அப்ளை பண்ணலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சிஸ்டம்லேயும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுடைய விருப்பம் தான், ஆனால் கரெக்டாக அப்ளை பண்ணணும். இந்த கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் இருக்குங்க இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிரியேட் ஆர் எடிட் அப்ளிகேஷன், அப்லோட் இமேஜஸ், அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ, ஆன்லைன் பேமெண்ட், சப்மிட் டேட்டா, அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் எனேபிள் ஆகலை. இது வந்து டேட்டா கரெக்ஷன் பீரியடில் தான் எனேபிள் ஆகும்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஜென்ரேட் அப்ளிகேஷன் வித் அப்ளிகேஷன் நம்பர். ஓகே, இந்த மேலே இருக்கிற இந்த 5 மட்டும் நம்ம வந்து பண்ணிட்டா வந்து போதும். இப்போ நீங்கள் கிரியேட் ஆர் எடிட் அப்ளிகேஷன் கொடுக்கணும். இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். நீங்கள் ஒன்று ஒன்றா கரெக்டாக வந்து ஃபில் பண்ணணும்.
ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா நேம் ஆஃப் தி கேண்டிடேட் கேட்குறாங்க. நீங்கள் கேண்டிடேட் நேம் வந்து கொடுக்கணும். தென் இனிஷியல் இங்கே தனியாக கேட்டிருக்காங்க, இனிஷியல் கொடுக்கணும். அப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். அப்புறமா ஜெண்டர் இங்கே கேட்டிருக்காங்க, மேல் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லிட்டு இருக்கு, நீங்கள் செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு ஃபாதர் ஆர் மதர் நேம் நீங்கள் எதனா ஒன்று கொடுக்கலாம். அதே மாதிரி அட்ரஸ், இந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் அலாட் பண்ணுவாங்க. அதனால் வந்து உங்களுக்கு எங்கே வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் வேணுமோ அது பக்கத்து அட்ரஸ் வந்து கொடுங்க. சரிங்களா? நீங்கள் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, நேட்டிவ் அட்ரஸ் வந்து தென்காசியாக இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து தென்காசி கொடுப்பீங்க, எக்ஸாமினேஷன் சென்டர் சென்னை செலக்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் தென்காசியில் போட்டுருவாங்க. சரிங்களா? அதனால் வந்து அட்ரஸ் வந்து கொஞ்சம் கவனமாக வந்து கொடுங்க. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த கரண்ட் அட்ரஸ் வந்து கொடுங்க. சர்டிஃபிகேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸை பேஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷன் சென்டரில் தான் சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. அதனால் அந்த அட்ரஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு, ஆந்திரா, மற்ற ஸ்டேட்டில் எழுதுறவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா பின்கோடு கேட்குறாங்க. அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் 2 கேட்குறாங்க. ஒன்று வந்து யூசர் ஐடியில் கொடுத்ததே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் நம்பர் வந்து என்ன பண்ணணும்னா கொடுங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய ஆக்டிவ் இமெயில் ஐடி, நீங்கள் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி வந்து என்ன பண்ணணும்னா கொடுங்க. தென் ஜென்ரல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்எல்சி பாஸ் இல்லைனா ஹையர் செகண்டரி பாஸ்ன்னு கேட்டிருக்காங்க. எல்லாருமே வந்து எஸ்எஸ்எல்சி பாஸே வந்து கொடுங்க. சரிங்களா? வேறு எதுவும் மாற்றி கொடுக்க வேண்டாம். சப்போஸ் நீங்கள் ஹையர் லெவல் முடிச்சிருந்தீங்கனாலுமே சரி, எஸ்எல்சி பாஸே வந்து கொடுங்க. தென் அதில் உங்களுடைய ஹால் டிக்கெட் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். தென் நீங்கள் எந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணீங்க, மார்ச் 2013, ஏப்ரல் 2012, மார்ச் 2015, இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? பாஸ் மந்த் கிடையாது, எக்ஸாம் கண்டக்ட் பண்ண மந்த்து தான் நீங்கள் வந்து கொடுப்பீங்க. சரிங்களா? தென் நம்பர் ஆஃப் மார்க் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டெம்ப்ட் வச்சு கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா எத்தனை மார்க் ஷீட் உங்ககிட்ட இருக்குன்றதை பார்த்து வந்து கொடுங்க. தென் குவாலிஃபிகேஷன்ஸ் ஆல்ரெடி பாஸ்டு, இது கொஞ்சம் கவனமாக வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கிளியர் பண்ணியிருந்தீங்க, இப்போ நீங்கள் வந்து ஷார்ட் அண்ட் எக்ஸாம் போக போகிறீங்கன்னா டைப் ரைட்டிங் டீட்டெயிலாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் எந்த எக்ஸாம் போக போகிறீங்களோ அந்த எக்ஸாமுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்களோ அதை மட்டும் கொடுங்க. இப்போ நீங்கள் ஷார்ட் அண்ட் ஜூனியர் போகிற மாதிரி இருக்கும். ஜூனியர் போகிறதுக்கு நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் எதுவுமே தேவை கிடையாது, எஸ்எஸ்எல்சி மட்டும் இருந்துச்சுனாலே வந்து போதும். டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணணும்னு கிடையாது, டைப் ரைட்டிங் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் இன்டர் போக போகிறீங்க அப்படின்னா இங்கிலீஷில் ஜூனியர் சர்டிஃபிகேட் மட்டும் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா போதும். அதே மாதிரி நீங்கள் சீனியர் போக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்டர் மட்டும் இது பண்ணிட்டீங்கன்னா போதும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் ஜூனியர் கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் அப்ளை பண்ணுற இடத்துல இன்டர் எக்ஸாமுக்கு உண்டான இது வந்து எனேபிள் ஆகும். அதே மாதிரி ரிஜிஸ்டர் நம்பர், தென் இயர் ஆஃப் பாசிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, இதையுமே நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்ன சப்ஜெக்ட் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகணும் அதை வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ஷார்ட் ஹேண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மேலே நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா தான் இங்கே எனேபிள் ஆகும். இங்கே ஜூனியர் கொடுத்தீங்கன்னா தான் இங்கே வந்து உங்களுக்கு இன்டர் ஓப்பன் ஆகும். புரியுதுங்களா? இங்கே நீங்கள் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா, குவாலிஃபிகேஷன்ஸ் எதுவுமே கொடுக்கலன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஜூனியர் மட்டும் தான் ஓப்பன் ஆகும். சரியா? அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, தென் டைப் ரைட்டிங் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இங்கே தமிழுக்கு என்னென்ன அப்ளை பண்ணணும், இங்கிலீஷ்க்கு என்ன அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. டைப் ரைட்டிங் எக்ஸாம் போகிறவங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வந்து தேவைப்படும். இதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்டேட் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ நான் இந்த கேண்டிடேட்டுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அப்டேட் பண்ண போகிறேன். எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அப்டேட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஒன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்துக்கிட்டு நீங்கள் அடுத்து அப்லோடு இமேஜஸில் வந்து போகணும். அப்லோடு இமேஜஸ் போனீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடி என்ட்ரு பண்ண டேட்டாஸ் அது எல்லாமே இங்கே வந்து ஒன் டைம் வந்து காட்டும். நேம் ஆஃப் தி கேண்டிடேட், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம் ஆர் மதர் நேம், என்ன சப்ஜெக்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அதனுடைய கோடு அதை காட்டும். அப்புறமா ஐடி கார்டு டைப் வந்து காட்டுது. ஐடி கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இங்கே என்ன இது பண்ணுறீங்களோ என்ட்ரு பண்ணுறீங்களோ அந்த ஐடி ப்ரூஃப் வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். என்னெல்லாம் கேட்குறாங்க பாருங்கள். ஆதார் கார்டு இல்லைனா பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், ஓகேங்களா, எம்ப்ளாயி கார்டு இஷ்யூடு பை தி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட் ஐடி எதனா வச்சுருந்தீங்கன்னா ஓகே. என்ன கேட்டிங்கன்னா ஆதார் கார்டே எல்லாருமே வந்து கொடுங்க. சப்போஸ் ஆதார் இல்லாதவங்க டிரைவிங் லைசன்ஸோ ஓட்டர் ஐடியோ நீங்கள் வந்து கொடுக்கலாம். சரிங்களா? தென் ஆதார் நம்பரை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன ஐடி ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்கீங்களோ அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்னலாம் அப்லோட் பண்ணணும்னு பாருங்கள். ஐடி கார்டு அவங்க என்ன சைஸில் சொல்லியிருக்காங்களோ, என்ன ஃபைல் டைப் சொல்லியிருக்காங்களோ, என்ன சைஸில் சொல்லியிருக்காங்களோ அதை வந்து
அப்லோட் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி தான் ஃபோட்டோ, இமேஜ், சிக்னேச்சர், எஸ்எஸ்எல்சி, பாஸ் மார்க் ஷீட்டு. அடிஷ்னலாக ஒரு குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எதனா குவாலிஃபிகேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அதுவுமே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். சரிங்களா? என்ன இது பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து கொடுங்க. ஓகேங்களா? நான் இப்போ இந்த கேண்டிடேட்டுக்கு எல்லாமே வந்து ஃபில் பண்ணுறேன். இமேஜஸ்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி அப்லோட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு காட்டும். சரிங்களா? ஒன் டைம் எல்லாமே அப்லோட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. ஒன் டைம் எல்லா டாக்குமெண்ட்டுமே அப்லோட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்டேட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ப்ரிவியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டுது இல்லையா? இதை கிளிக் பண்ணணும். அப்ளிகேஷன் ப்ரிவியூ அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் என்டர் பண்ணியிருக்கிற டேட்டா நீங்கள் பார்க்கறதுக்காக ஒரு பிடிஎஃப் மாதிரி ஓப்பன் ஆகும். இதுவே அப்ளிகேஷன் ஃபைனல் கிடையாது. சரிங்களா? நீங்கள் செக் பண்ணுறதுக்காக ஒரு வாட்டி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா மேலேயே காட்டும் டேட்டா நாட் சப்மிட்டட், டோன்ட் ஃபர்கெட் டு சப்மிட் தி டேட்டா அண்ட் ஜென்ரேட் தி அப்ளிகேஷன் சொல்லிட்டு. சரிங்களா? இதுவே வந்து ஃபைனல் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஒன் டைம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனல் காப்பி வந்து எடுக்கணும். சரிங்களா? உங்களுடைய நேம் ஆஃப் தி கேண்டிடேட், டேட் ஆஃப் பர்த்து, மதர் நேம், நீங்கள் என்டர் பண்ணியிருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ, சிக்னேச்சர் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. சரிங்களா? தென் நீங்கள் என்டர் பண்ணியிருக்கிற சப்ஜெக்ட்ஸு, அது கொடுத்த இன்புட் குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒன் டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுத்து அதில் வந்து செல்ஃப் அட்டஸ்ட் போட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா அப்லோட் பண்ணலாம். சில பேர் வந்து ஒரிஜினல் காப்பியை அப்லோட் பண்ணுறாங்க. அது ரிஜெக்ட் ஆகிறது கிடையாது. இருந்தாலும் ப்ரொசீஜர் படி என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜெராக்ஸ் எடுத்து என்ன பண்ணுங்கன்னா சைன் போட்டு அப்லோட் பண்ணுங்கள். சரிங்களா? அப்படி ப்ரிவியூ காப்பி பார்த்ததுக்கப்புறமா எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்து போகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன சப்ஜெக்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும், பேலன்ஸ் அமௌண்ட்டு ஆல்ரெடி பே பண்ணது எவ்வளோ, பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணணும்னு சொல்லிட்டு காட்டும். இதில் நீங்கள் லாஸ்ட்டில் இருக்கிற அமௌண்ட் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அமௌண்ட் ஒன்ஸ் பெய்டு த்ரூ பேமெண்ட் கேட்வே ஷால் நாட் பி ரீஃபண்டட்னு சொல்லியிருக்காங்க. ரீஃபண்டே கொடுக்க மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் பே பண்ணிவிட்டு சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் இங்கே ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த மெயில் ஐடிக்கு இந்த மாதிரி நான் பே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உங்களுடைய யூசர் ஐடி மென்ஷன் பண்ணி பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ மல்டிபிள் பேமெண்ட்ஸ் வந்து பண்ணாதீங்க. ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இமெயிலில் வந்து கன்ஃபர்மேஷன் வரும் நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடிக்கு. ஓகே, அப்படி வந்துருச்சுன்னா பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட், அந்த இமெயில் ஐடி, தென் உங்களோட யூசர் ஐடி, இது எல்லாமே இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஒரு அதிகபட்சமாக ஒரு 2 to 3 days இல்லைனா ஒன் வீக். சரிங்களா? இல்லைனா நீங்கள் திரும்ப ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுங்க. ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பில்லிங் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒன்று வந்து காட்டும். ஓகேங்களா? இதில் உங்களுடைய நேம், அட்ரஸ்ஸு, பின்கோடு போட்டிங்கனாலே சிட்டி, ஸ்டேட் வந்துடும், கண்ட்ரிலாம் வந்துடும், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி வந்து கொடுங்க. சரிங்களா? இது வந்து டிக் பண்ணாதீங்க. மை பில்லிங் அண்ட் ஷிப்பிங் அட்ரஸ் ஆர் டிஃப்ரெண்ட்டாக இதை கிளிக் பண்ணாதீங்க, அப்படியே வந்து விட்டுருங்க. ஓகே, எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும்னு சொல்லிட்டு காட்டும். இதில் கிரெடிட் கார்டு மூலமாகவோ, டெபிட் கார்டு மூலமாகவோ, நெட் பேங்கிங் மூலமாகவோ, வேலட் மூலமாகவோ, இல்லை யூபிஐ மூலமாகவோ, இல்லை நெஃப்ட் எதனா எது மூலமாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா பேமெண்ட் வந்து மேக் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நான் இந்த கேண்டிடேட்டுக்கு பேமெண்ட் வந்து மேக் பண்ணுறேன். பேமெண்ட் மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு காட்டும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சப்மிட் டேட்டா கொடுக்கணுங்க. சப்மிட் டேட்டா கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்க்ரூட்டினைசிங் தி அப்ளிகேஷன் சொல்லிட்டு காட்டுது. யூ கேன் நவ் சப்மிட் யுவர் அப்ளிகேஷன். ப்ளீஸ் நோட், இஃப் யூ சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் வில் பி ஃப்ரீஸ்ட் அண்ட் யூ கேனாட் மாடிஃபை யுவர் அப்ளிகேஷன். டோன்ட் ஃபர்கெட் டு ஜென்ரேட் அப்ளிகேஷன் வித் அப்ளிகேஷன் நம்பர் டூரிங் டேட்டா கரெக்ஷன் பீரியட்னு சொல்லிட்டு காட்டுது. என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இங்கே ஸ்க்ரூட்டினைசிங் தி அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா? சப்போஸ் நீங்கள் எதனா தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, தப்பு பண்ணுறீங்க மீன்ஸ் எதனா நீங்கள் ஸ்டெப் எதனா விட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயே காட்டும் நீங்கள் இன்னும் பேமெண்ட் பண்ணல, இன்னும் ஃபோட்டோ அப்லோட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இது காட்டும். அதை நீங்கள் வந்து சரி பண்ணிவிட்டு திரும்ப சப்மிட் டேட்டா வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஒன்ஸு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் எடிட்டே பண்ண முடியாது. ஓகே, அதுக்கப்புறமா டேட்டா கரெக்ஷன் பீரியட் அப்போ திரும்ப லாகின் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா ஜென்ரேட் அப்ளிகேஷன் பண்ணணும். சரிங்களா? ஜென்ரேட் அப்ளிகேஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க, டோன்ட் ஃபர்கெட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பண்ணணும். அப்போ தான் வந்து அப்ளிகேஷன் அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஃபைனல் காப்பி எடுக்கணும், டேட்டா கரெக்ஷன் பீரியட் அப்போ திரும்ப ஜென்ரேட் அப்ளிகேஷன் வந்து கொடுக்கும். அப்போ தான் அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். இப்போ நம்ம சப்மிட் அப்ளிகேஷன் வந்து கொடுக்கலாம்.
சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். சரிங்களா? அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ காப்பியில் என்ன இருந்துச்சோ அதில் அடிஷ்னலாக வந்து பேமெண்ட் மேக் பண்ணதுமே இருக்கும். சரிங்களா? அதை நம்ம வந்து ஒரு 1 டைம் பார்க்கலாம். இங்கே மேலே பாருங்கள், டேட்டா சப்மிட்டட், அப்ளிகேஷன் நம்பர் நாட் ஜெனரேட்டட். ஓகே, அப்ளிகேஷன் நம்பர் ஜெனரேட் ஆகணும். அது வந்து டேட்டா கரெக்ஷன் பீரியட் அப்போ தான் வந்து வரும். அப்ளிகேஷன் ஜெனரேஷன் வித் அப்ளிகேஷன் நம்பர் வில் பி எனேபிள்டு டூரிங் டேட்டா கரெக்ஷன் பீரியட் ஒன்லின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் இம்பார்ட்டண்ட். லாஸ்ட் வாட்டி இது கிடையாது. மற்றபடி நீங்கள் என்டர் பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே வந்து இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் இன்னும் ஜெனரேட் ஆகலை பாருங்கள். அவ்வளோதாங்க ப்ரொசீஜர். ஓகேங்களா? அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோதான் வந்து ப்ரொசீஜர். எதனா அப்டேட், அப்ளிகேஷன் எதனா அப்டேட் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரண்ட் பேஜில், ஓகே, உங்களுக்கு இந்த பேஜில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்துக்கலாம். நம்ம சேனல்லுமே வந்து அப்டேட் பண்ணுவேன். என்ன இருக்குது, எதனா அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா. ரொம்ப இம்பார்ட்டன்ட், லாஸ்ட் வாட்டிக்கு இல்லாதது இந்த வாட்டி என்ன அப்படின்னா, அந்த ஜென்ரேட் அப்ளிகேஷன் வித் அப்ளிகேஷன் நம்பர் டூரிங் டேட்டா கரெக்ஷன் பீரியட், அதுதான். சரிங்களா? எக்ஸாமினேஷன் சென்டருமே வந்து நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அது பக்கத்தில் இருக்கிற அட்ரஸ்க்கு தான் வந்து கொடுப்பாங்க. அவங்களே செலக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? எக்ஸாமினேஷன் சென்டர் செலக்ட் பண்ணுற மாதிரி எதனா ஆப்ஷன் காட்டுச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? கரெக்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் வந்து கேளுங்க. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.